சார் சொன்ன மாதிரி வந்து இது என்னோட சொந்த கம்பெனி மாதிரி தான். ஜென்ரலாக வந்து சாங்கு எல்லாத்துக்கும் வந்து சாரோட ப்ரொடக்ஷன் எப்படி என்ன சொல்கிறது பிரம்மாண்டமாக இருக்குன்னு தெரியும். அது எனக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாகவே பண்ணுவார் ஜென்ரலாக சார். அதே மாதிரி வந்து டைரக்டர் ஆனந்த் அவரை பற்றி சொல்லணுன்னா, இவர் அசோசியேட்டாக இருக்கும் போதே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஏழாம் அறிவு அதே மாதிரி வந்து துப்பாக்கிலாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஸ்பார்க்காக இருப்பார். ரொம்ப அவரும் சரி, சந்தோஷம் வந்திருக்காரு, அவரும் சரி, 2 பேரும் வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப டீட்டெயில் பிடிப்பார். ஆக்சுவலாக நான் வந்து எங்கே அவுடோரில் இருப்பேன், எப்படியாச்சும் நான் மெசேஜ் அடித்து பிடிச்சி இது அவ்வளோ ரொம்ப டீட்டெயில் பிடிச்சி பண்ணுவார். அவரோட ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து இப்போது விக்ரம் பிரபு அவர் சார் என்னோடப்பா, நான் ஃபஸ்ட் டைம் கொரியோகிராஃப் பண்ண படத்துக்கு வந்து பிரபு சாரோட ஒர்க் பண்ணேன் ஃபஸ்ட் டைம். இப்போ அவர் சன்னோட ஒர்க் பண்ண அதை வச்சு ஏஜ்லாம் கணக்கு பண்ணுறது. ஸோ 2 பேரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ராஜசேகர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து என்னோட சீனியர் டெக்னீஷியன். அவர் நிறைய படம் அவருக்கு சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணி நான் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அவர் வந்து அந்த பாஷையில் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், அதை நான் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுவார். ஸோ அந்த ஈகோலாம் பார்க்க மாட்டார். ப்ராடக்ட்டுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் டெக்னீஷியன்ஸுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ இன்னொரு விஷயம், சந்தோஷமான விஷயம் என்னன்னா, சிவமணி சார் மியூசிக். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மியூசிக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட் டைம் கொரியோகிராஃப் பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாருக்குமே வந்து தெரியும் அவர் வந்து அதிரடியாக பண்ணுவார் அப்படின்றது. பயங்கரமாக இருக்குது மியூசிக், கண்டிப்பாக அதிரடியாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஷாக்குன்னா மெலோடிலாம் வந்து ரொம்ப அப்படி ஸ்வீட்டாக இருக்கணும். அது வந்து ஆடியோ லான்ச் பற்றி நிறைய பேசலாம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அது மாதிரி வந்து முத்துராஜ் சாருக்கு, அவரோட நான் அந்த ஒர்க் பண்ணியிருக்கேன், நண்பன் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த படத்துலையும் அதே சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்ல, சங்கர் சாருக்கு ஒரு மாதிரி, ஆனந்த் சங்கர் சாருக்கு ஒரு மாதிரிலாம் பண்ண மாட்டார். ஸோ ரொம்ப டெடிக்கேஷனாக எப்படி சொல்கிறது, ரொம்ப டீட்டெயில் பயங்கரமாக பண்ணுவார். ஸோ எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக சாங் கூடியே இருந்து பண்ணுவார். அப்புறம் டெஃபினட்டாக அது திலீப் அவர் பற்றி சொல்ல தேவையில்லை. எனக்கு டெஃபினட்டாக படத்தில் நான் இன்னும் பார்க்கல, பட் டெஃபினட்டாக நல்லா பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி எடிட்டர் கூட அவரும் வந்து இப்போ என்ன சொல்றது ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு. ஃபஸ்ட் டைம் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் தான்ல, ஃபஸ்ட் டைம். ஸோ நான் ஈகராக இருக்கேன், இன்னும் எடிட் பண்ணல, இன்னும் அவரோட ஒர்க் பண்ணுற ரொம்ப ஈகராக இருக்கேன். அவரோட நான் துப்பாக்கி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆசனாக இருக்கும்போது. ஸோ எல்லாரோடையும் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அறிமுக விழாவை விட வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. அவ்வளோ எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. இந்த டைரக்டர் கூட ஃபஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி தெரியல எனக்கு. ஒரு மின்னலை ஃபஸ்ட் டைம் எனக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறப்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. நான் அவர்கிட்ட 2-3 தடவை சொல்லியிருக்கேன், உன்னை பார்க்குறப்ப கௌதம் மாரியே தெரியுதுப்பா, டெஃபினட்டாக கௌதம் மாரி வருவேன் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டான ஒரு பர்ஃபெக்ட் நேரேஷன் கொடுக்குற ஒரு டைரக்டராக இருந்தார். எனக்கு முன்னாடியே இந்த ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாரு. நான் படிச்சுட்டு ஏதாவது சந்தேகம் தான் சொல்லுங்கள் சார் சொன்னேன். படிச்சுட்டு நிறையா எழுதி வச்சுருந்தேன். என்னென்னா எப்படி இந்த ஃபிலிம் மேக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு லெஃப்டில் எழுதி வச்சுருந்தேன். வந்து பார்த்தப்போ ஷூட்டிங் வந்தப்போ அதெல்லாம் தேவைப்படல. க்ளீனாக என்ன தேவையோ எனக்கு தேவையோ நான் எழுதி வச்சதை தாண்டி என்ன தேவையோ அதெல்லாம் அவருக்கு தெளிவாக கேட்டு வாங்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூலோட செகண்ட் ஷெட்யூலோட தேர்ட் ஷெட்யூல் இப்போ 7th ஷெட்யூல் வரைக்கும் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் முடிகிற டைமில் இருக்குது. முடிகிற டைமில் அவர் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி சார், நான் வந்து விஜய் சார் படம் பண்ணுறது ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு மூடில் இருக்கார். ஹீரோ சார் பார்க்குறப்ப எனக்கு ஒரு அமேசிங்கான விஷயம் என்னென்னா, சார் ரெடி சார் டேக் போகிறப்ப கரெக்டாக அப்படி வைப்பார். கண்டினியூட்டி எப்படி சார் இது கண்டினியூட்டி மறக்காமல் ஃபஸ்ட்லேருந்து திருப்பி எடுப்போம். திருப்பி வேறு ஒரு ஆங்கிள் போகிறப்ப கூட ஃபஸ்ட்லேருந்து திருப்பி எடுப்போம். அந்த கண்டினியூட்டி அப்படி வச்சுட்ருப்பார். அடிக்கடி வந்து கேட்பேன் அவர்கிட்ட, இவ்வளோ பர்ஃபெக்டாக ஞாபகம் வச்சுருக்கேன் சார், நீங்கள் வேறு நான் கொஞ்சம் அசன் டேரக்ஷனாக தெரிஞ்சு வச்சுருக்கேன் சார் அப்படின்னு காதில் சொல்லுவார். ஸோ எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீம். தானு சாரை பற்றி கேட்க வேணாம், எனக்கு டைரக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த வருஷத்தை அவர் வந்து எப்படியாவது அவர் சொன்னதை நான் கேட்டுருவோன்னு நினைக்கிறேன். The films come out very very well actually. ஃபைனல் ஷெட்யூல் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்து சொல்லுவோம். தேங்க்யூ வெரி மச். ஆக்ஷனாக வந்து சொல்லுவாங்க 4 பேர் அடிப்பாங்க பறப்பாங்க அப்படிலாம் இல்லை. ஸ்கிரிப்டாக சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் பயங்கர ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட். மேக்ஸிமம் ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் நான் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கதைக்கு என்ன தேவையோ அது அங்கே இருக்கும். ஸோ அதேமாரி அவருக்கு என்ன வேணுமோ அது தெளிவாக கேட்டு வாங்கிப்பார். நிறைய டைரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்ஷனாகவே இந்த இடத்துல இந்த டெம்போ ஏறணும் இந்த டெம்போ இறங்கணும்னு சொல்லி எழுதி வச்சுருப்பார். ஸோ அதெல்லாம் ரொம்ப
புதுசாக இருந்துச்சு. தானு சார் சொன்ன மாதிரி சேஸ் ஒன்று எடுத்தோம். சேஸ் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் ஓடுவாங்க ஏறுவாங்க, அதை தாண்டி அதில் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது ஃபஸ்ட் டைம் தமிழ் சினிமா நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆர்டி சார் சொல்லவே வேணாம். அவர் ஆர்டி சார்னாலே ஒரு பயம் இருக்கும். அப்போல்லாம் கஜினி டைம்லாம் பார்க்கும்போது பயம் இருக்கும். நானும் பயந்து பார்த்துருக்கேன். ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப குழந்தைன்னு அப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு. பிரபு சார்லாம் வந்து அப்பாவோட நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஃபைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து எல்லாருமே ஒரே மாதிரி பார்ப்பாரு. இன்றைக்கும் அப்படி தான் பார்த்துட்ருக்காரு. ரொம்ப சந்தோஷம். பிரபு சாரோடையும் ஒர்க் பண்ணதும் விக்ரம் சாரோடையும் ஒர்க் பண்ணது. விக்ரம் சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிரபு சார் சொல்லுவார், என்ன வேணால் ரிஸ்க் கொடுப்பா, பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அப்படி இங்கே வந்து உல்ட்டா சொல்லுவாங்க, எல்லாமே பண்ணுற மாஸ்டர்ன்னுவார். அப்போ வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவார். ஆனால் அவர் வந்து நான் எல்லாம் பண்ணுவேன் மாஸ்டர் அப்படின்னுவார். ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய யூஸ் பண்ணல. அதையும் தாண்டி ஃபைட்டுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் எடுத்து ஃபைட் பண்ணுவோம். ஒரு ஃப்ளோர் எடுத்து செட்டு போட்டு ஃபைட் பண்ணுவோம். இதில் கம்போசிஷனே பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் உள்ளே நிற்க முடியும். ப்ளஸ் கேமராமேன், நாங்கள் அவ்வளோதான். அங்கே அடி போச்சுன்னா மிஸ் ஆச்சுன்னா எங்கள் மேலே வந்து அடி விழும். நம்ம திட்டினா கூட அந்த மிஸ்ஸில் நம்மளுக்கு வந்து அடி விழுந்துடும், அந்த மாதிரி. ஸோ ரொம்ப காம்போசிஷனாகவே ரொம்ப புதுசாக இருக்கும். எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கோம் நிறையா விஷயங்கள். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. தானு சார் சொன்னார்ல ஆக்ஷன் ஹீரோன்னு, அதெல்லாம் தாண்டி வேற ஒன்று அங்கே இருக்கு. புது ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிடச்சிருக்காங்கன்னு தமிழ் சினிமாவுக்கு சொன்னாங்க. பட் அதையும் தாண்டி அவர் வேற லெவலில் கண்டிப்பாக வருவார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த டீம். இன்னைக்கு வந்து எல்லாருமே எல்லா நடிகரும் வி கிரியேஷன்ஸ்ல தானு சார் ப்ரொடக்ஷன் நடிக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேரும், நான் சொல்றது வந்து அண்ணன் ரஜினியிலேருந்து கமல் சார்லேருந்து எல்லாம், தம்பி விஜய், தம்பி அஜித்லேருந்து எல்லாரும் வந்து ஆசைப்படுறது வந்து தானு சார் ஒரு ப்ரொடியூசராக இருக்கணுங்கிறத நினைக்கிறது தான். ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து நம்பர் 1 ஒரு ப்ரொடியூசராக நிற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த படத்தில் என் பையன் நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஒரு டீம், ஒரு நல்ல ஒரு யூத்தான ஒரு டீம் கூட விக்ரம் பிரபு சேர்ந்திருக்காருங்கிற சந்தோஷம். விக்ரம், கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்கு, போக வேண்டிய வழி பெருசு. இது வரைக்கும் நீ 2 படம் கொடுத்துருக்க, ஹிட் கொடுத்துருக்க, எங்களுக்கு ரொம்ப பெருமை எங்கள் வீட்டில். இருந்தாலும் இன்னும் ஹார்டாக ஒர்க் பண்ணி இந்த தானு அண்ணன் ப்ரொடக்ஷனுக்கும் அது கூட இருக்கிற ஆனந்தோட எல்லாரோட டெக்னீஷியன்ஸுக்கும் பெருமை சேர்க்கணுங்கிறது என்னோட வேண்டுதல். உங்களுக்கு எல்லாரோட ஆசீர்வாதம் இருக்குது, அப்பா ஆசீர்வாதம் இருக்குது, கடவுள் ஆசீர்வாதம் இருக்குது. நன்றி, வணக்கம்.